ரெஜினா சீன் இருக்கா? த்ரிஷா சீன் இல்லன்னு சொன்னோன்னே அது ரெஜினா நான் சீன் எங்கடா இருக்கா? கேட்டேன், ரஜினா தான் ஒரு ஹீரோயினடா. சும்மா அதாவது இதுல இப்பதான் என் முன்னாடி கேட்டேன் த்ரிஷாவோட அந்த சீன் இருக்கான்னு கேட்டேன். அப்புறம் என்ன ஆமா, இது ஏதாவது புதுசா கேட்டேன். இருக்கு? இதையும் உருட்ட கூடாது இப்படி கேட்டேன். உட்காந்து. நான் கேட்டது வந்து இப்ப கதையே மாத்தி இருக்காங்களே, எப்படி அது பேனல் பிக்சர்ஸ் கேட்பாங்க. சரி, உன் பிளான்ல மொத்தத்துல உன் பிளான்ல மண்ணாலி போட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு டயலாக் வரும், இந்த பில்டிங்ல உனக்கு இதுதான் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இருக்கேடா நீ எல்லாரும் கேக்குறது. இல்ல இல்ல இருந்தா இல்ல இல்ல அதான் இருந்தாலும் அவனுக்கு அவனோட பிளான்ல மண்ணாலி போட்டாங்க, அவ்வளவுதான். அவனுக்கு அதான் வருத்தம். ஜாலியா வீட்டே இருக்கு. கதை என்னன்னா வேற ஒண்ணும் இல்லையா, திரிஷா வந்து அஜித்தை வந்து முன்னாடி குத்தலையா, பின்னாடி குத்திருக்கா, அவ்வளவுதான். இல்ல ஜித்தன் எல்லாரும் குத்துறது தானே, எல்லாரும் வந்து குத்தலையா, அதான் பிரச்சனை. நானும் அதான் சொல்ல வந்தேன். எல்லாம் வன்மத்துல இருக்கீங்க. நாங்கெல்லாம் டிவி இருந்தா ரிப்பேர் பாத்துக்கிடுவாரு, இவரு படத்துக்கு பாக்குற அளவுக்கு எல்லாம் நல்லா வர்த்தான படம் தான். இல்ல ஜிதன் டெலிகிராம்ல பாருங்க, நல்லா இருக்கும். டோனி படத்துக்கு போறாரு. இன்னைக்கு அதான் பண்ண போறேன் நானு. டோனி இல்ல டோனி எல்லாம் போக மாட்டேன். அது வேற எந்த படத்துக்கு நான் போற மாதிரி இல்ல. ஆமா, ஜித்தன் மாம்ஸ் நம்ம ஆட்டக்காரன புது போதா இல்லையா, எனக்கு அவரு போறத எனக்கு முக்கியம். டிக்கெட் கொடுத்தேன்னா போவாரு. இல்ல இனிமேல் போக மாட்டாரு. இனிமேல் இதுக்கப்புறம் இல்ல அதான் இதுக்கப்புறம் சும்மா ஒருத்தோட போக மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு மன வலிமை இல்ல. ஃப்ளாப் பண்ணிட்டானுங்கன்னு சொல்றானுங்க. நாங்க தாண்டா போயே பாக்குறோம். விஜய் போய் பாக்குறாங்க. நீ நம்ம இதுல எல்லாருக்கும் கேளு, எல்லாரும் ஒரு டைம் நானும் வேதாளம் படம் அவன் படம் கடைசியா பார்த்தேன். இந்த படம் தான் சரி போகும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இல்ல அதான் இப்ப கண்ணுல கண்ணுல ரத்தம் வந்தாலும் 300 போறதுக்கு பிளான்ல ரெடியா தான் இருக்காங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க எல்லாரும். போனேன், இதுக்கு போக மாட்டேனா போறேன்னா இந்த ஏலியன் பையன் இருக்கான், அவனை தான் போய் அனுப்பணும். அங்கே வந்ததை சைலண்ட்ல இருக்கான். ஏன்டா நீங்க வேற ஆரம்பிச்சு விடாத. சரி டார்கரே, உங்க தியேட்டர் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஓகே தாங்க. இங்கெல்லாம் பேசுறானுங்க. அஜித் வந்து டேவான் அதான் கேட்டேன், உங்க தியேட்டர் தானே கேட்டேன். டேவான் புக் ஆயிருச்சு. நாடே டேவான் புக் ஆவாட்டி நீங்க எல்லாம் தமிழ்நாட்டிலேயே டேவான் புக் ஆவாட்டி நீங்க எல்லாம் எப்படா டிஏவான் சொல்லுவீங்க? அதாவது அவனுங்க பண்ண வேண்டிய ஒன்று. இது எப்படி இருக்குன்னா, இந்த பேரண்ட்ஸ் வந்து கோவப்பட்டா சொல்லுவாங்களே, உன்னை பெத்து பெத்தா வளர்க்கத்தானடா வேணும். அதே மாதிரி தான் நீங்க டிஏவான் ஸ்டார்ஸ்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த படத்துக்கு இந்த புக்கிங் யாருமே அவங்க பெருசா நினைச்சாங்க. இவ்வளவு தூரம் வந்துருச்சு, அவங்களே நினைச்சு பார்க்கல போல. உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டா ட்ராக் பண்ணி ஒருத்தன் போட்டானா இது வந்து கண்டிப்பா அமரனுக்கு கீழே தான் இருக்கும் தமிழ்நாட்டுல. இது வேர்ல்ட் வைடா? இல்ல தமிழ்நாட்டுல டே ஒன் வந்து கூட தான் இருக்கும். கம்மியா இருக்கு. நீங்க வேணா அந்த சென்னையில வேணாவது ஒரு 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அதுல இருந்துச்சுன்னா உண்டு. ஆனா இது வந்து இப்ப அமரன் அன்னைக்கெல்லாம் இந்த தியேட்டரே ஒரு கிட்டத்தட்ட 80% ஃபுல் ஆயிடுச்சு. இந்த 3 மணி ஷோலாம் அது இப்போ இல்லையே. அமரனுக்கும் 5 ஷோ போட்டாங்க. அமரனுக்கும் 5 ஷோ போட்டாங்க. ஜெயிலரை விட கம்மியா இருக்கும். ஜெயிலர் வந்து 23 பஞ்ச் டேவன். சரியா? ஜெயிலரை விட கம்மியா இருக்கும். ஜெயிலர் 23 பண்ணுச்சு. 23 பண்ணுச்சு. வேட்டையன் தான் 19 18 பண்ணுச்சு. ஆனா நீங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு 35 எக்ஸ் மென்டலான்ட்ட பேசிட்டு இருக்க. 33 வரதுக்கு வாய்ப்பு இல்லையோ. 20 வந்தாவே பெரிய கஷ்டம். 35 இல்ல 20 இருக்கும். 20 இருக்கும். எங்களுக்கே அப்பவோ இப்பவோ தான் ஒரு ஹிட் வருது. சரியா? 20 வருஷத்துக்கு கபி கபின்னு ஒரு ஹிட் வருது. அதுலயும் கைய வச்சிடாது. அமாவாசைக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்மென்டலாம் அதுலயும் கை வச்சிட கூடாது. எனக்கு கூலிக்கு வரும் நினைக்கிறேன். இல்ல கூலியே வராது. அடுத்த அமாவாசைக்கு தலைவர் வீட்டு மேல காக்கா பறக்கும். இல்ல அதுல மீனிங் என்ன? அது மீனிங் என்ன? இதுல உண்டு. நினைச்சிட்டு இருக்க
ஜோசியத்தால எல்லாம் இல்ல. ஜியா ஓ இருங்க இதால இருங்க தாண்டா. உடனே இந்த ஐயாஸ் ப்ரோ சொல்லியாங்க. நான் அபியூஸ் எல்லாம் பண்ணலைங்க, உண்மையை தானே சொன்னேன். அடுத்த அமாவாசைக்கு தை அமாவாசைக்கு அட தலைவர் வீட்டு அவர் மேல சும்மா காக்கா இருடா, ஆமா பறக்கும். என்ன அவர் என்ன கோத்துட்டு சொன்னார் போயிருவேன். அவர் என்ன சொன்னாரு? அமாவாசை அன்னைக்கு காக்கா படம் தான் சொன்னது. இதுல என்ன அபியூஸ் இருக்கு? அபியூஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லையே இல்ல இதுல. இந்த கபிலன் இல்ல தான் இல்ல ஓகே உட்காந்து மெண்டலானே இல்ல காக்கா தானே. எனக்கு இரு தெரியும். மெண்டலானே இல்ல காக்கா இல்ல தான். இந்த என்ன கபிலன் இவ்வளவு தான் நாள் உட்காந்து வந்து க்ரோ. கதவு கிட்ட நிக்கிறதுக்கு மாடியில இல்ல நிப்பான். நான் என்ன சொல்றேன், இந்த அயாஸ் கபிலன் தான் உட்காந்து க்ரோன்னு கதறிட்டு இருக்கான். அதனாலதான் இல்லடா சொன்னேன் அடுத்த அமாவாசை டேய் அதே தை லெரின் கார்கேரியா இதெல்லாம் அமாவாசைக்கு ஸ்ரீலங்கால இல்லையேடா. ஸ்ரீலங்கால இந்த இருக்கு மாதிரி இருக்கு எல்லாம் இருக்கு இல்ல. இருக்கா? ஓகே சைவம் ஓகே இருக்கு, ஊர் பக்கம் ஜப்னா பக்கம் இருக்கு. இல்ல ஓகே ஓகே. கார்கேரியா சொல்லு. இல்ல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்லடா அவர் என்ன என்ன இந்தியன் டூல வர்ற தாத்தா மாதிரியா 100 வயசு 110 வயசு வரைக்கும் வாழ்றது. கார்கேரியா எல்லாரும் இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே நீங்க ஃபயர் விடுறீங்க, அது நடக்காதுன்னு நான் சொல்றேன். ஆனா அயாஸ் வேணும்னா பேர் அயாஸ் அவர் வந்து இமயமலைக்கு போய் அந்த வித்தை கத்துட்டு வந்துட்டு நான் 6 பேக்ஸோட வந்திருக்காரு. இந்தியன் டூல வர மாதிரி ஐயோ தலைவர். ஐயோ. ஒன்னும் பேச ஐயோ முடியாது, ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன்டா. ஏன்னா கூலி படத்துல இவ்வளவு யங்கா இருக்காரு பாத்தியா தலைவர். ஓத்த நீங்க எல்லாம் பாத்துருக்கணும் ஜெயிலர் டைம்ல நான் எவ்வளவு வன்மத்தை கொக்கிட்டு இருந்தேன்னு. வேற ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். நாம திருப்பி விடாமுயற்சி பக்கமே போவோம். ஒரு ஹைட்ல தான் இருக்கேன், போய் பார்க்கணும் என்ன நடக்குது பார்ப்போம். ப்ரோ மேல ஷேர் பண்ணிருக்கு பாருங்க, பால் பாக்கெட் சார் நிஜமாவே கையில பால் பாக்கெட் வச்சுட்டு ரிவ்யூ கொடுத்துருக்கான். ஆமா, மறுபடியுமா அதுல இருந்தா அவனுக்கு மீண்டும் மீண்டுமா இது பழசுடா, இது பழசுடா. அவன் இது பழசு பழைய இது video. ஒரு தடவை பாம சேட்டன் அதே பண்ணிருக்கான் போல. இல்ல இல்ல அதுல இருந்தா அவனுக்கு பால் பாக்கெட்னு பேரே வந்துச்சு. பால் பாக்கெட் யாருக்கு? அஜித்துக்கு, தலைக்கு. அதுல இருந்தா அவனுக்கு பால் பாக்கெட்னு பேர் வந்துச்சு. தர்காரியா இல்ல அது கூட பரவாயில்ல, பால் பாக்கெட் அமைச்சு இருந்து வெடிச்சிருக்கணும், நல்லா இருந்திருக்கும். ஆனா ஐயாசி இவனெல்லாம் வன்மத்துல இருக்கானோ பாறேன். ஒருத்தன் காக்கா பறக்குங்க, அம்புனா வெடிச்சிருங்கிறான். அதான் பாரு நானும் நீ எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பால் பாக்கெட் நான் ஏதாவது அபியூஸா பண்ணணும். நான் என்ன சொன்னேன், அடுத்த தை அமாவாசைக்கு காக்கா பறக்கணும், இதுல என்ன தப்பு? இல்ல நீ பண்ணது இல்ல நியாயமா இதுல வந்து அபியூஸே கிடையாது. இதெல்லாம் வந்து அவன் அப்படியே பிராங்க் பண்ணிட்டு மத்த வேலையில காக்கா பறக்காம இருக்கு, புரியுது. அந்த அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா பறக்கும். இல்ல அன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய, ஆமா அன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா பறக்கும்னால அவன் சொன்னான். இதுல காக்கா பறக்குறதுன்னு சொல்றதெல்லாம் வந்து அபியூஸ்லா மாறுனா இல்ல இது வந்து தப்பா இருக்கு. இதெல்லாம் வந்து இதே கிடையாது. வெறும் காக்கா தான் வராது. அந்த ஆளு மட்டும் கொக்கு பரப்பர காளி பரப்பரம் பாட்டு போடுறாரு. யாரு இந்த இவன் ராவோ போட்டிருக்கான் 2026 டிவிக்கே ஃபிளாப்புடா. சோ இவனுங்க இல்ல சரி உனக்கு இவ்வளவு பேசுறாங்க, ஹிட் பண்ண வேண்டியதானே? ஒரு படத்தை ஹிட் பண்ணவே முடியல உனங்களால. இந்த ராவோ இருக்கானே அக்குருன தெரிஞ்சபடியும் தான் சரியா, அவனுக்கு ஓட் கூட போட இயலாது, அவன் போட்டுட்டு இருக்கான். இந்த சிங்கப்பூரா மலேசியாக்காரன் அவன் தானே? இல்லடா அவன் அக்குருன ஸ்ரீலங்கா. நான் அவனுக்கு பேசியிருக்கேன், பழக்கம் தான். கோமாளியா இருக்கீங்க, ஆவுன்னா டிவிக்கே இருக்கீங்க, வந்து அடிச்சுட்டு அவனுக்கு ஓட்டே போடல, அவன் ஸ்ரீலங்கன். அவன் இந்தியா, அவன் முதல்ல இந்தியாவே இல்லடா, இந்தியாவே இல்ல, தமிழ்நாடே இல்ல, அவனுக்கு ஓட்டே போடல. ஆனா அவன் இருக்கானே, அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், அவன் வந்து அஜித் ஃபேன் தான், ஆனா இந்த மாதிரி பைத்தியகாரத்தான வேலை பண்ணிட்டு இருக்க மாட்டானா. அதான் வேலுக்குண்டு அந்த கிறிஸ்டோபர் நோலனோட அஜித் படம் பண்றாரு அதுன்னு எல்லாம் போட்டு இருப்பானா. கிறிஸ்டோபர் நோலன் கூட சரி ரைட். விண்டேஜ் ராவோ பத்தி உனக்கு தெரியாதுடா. இல்ல இவனுக்கு அயாஸ் இது ஆக்சுவலா உண்மை ராவோ கிடையாது, இது ஏதோ ஒரு வேற ஆள், இது அவன் கிடையாது, இல்ல பல ஆள் கிடையாது. இது வந்து இல்ல அவனுக்கு கிறிஸ்மஸ் அவனுக்கு வந்து 4-5 பேஜ் இருக்கு. அவன் என்கிட்ட 2-3 பேஜ் அனுப்பி வித்து தர சொல்லியிருக்கான் சரியா. சோ தெரிஞ்ச பையன் தான், ஆனா 4-5 அட்மின் இருப்பாங்க ஒவ்வொரு பேஜுக்கும். கேஜிஎஃப் டைரக்டர் வந்து நளின்ல என்ன பேர் அவனுக்கு? யாரு? கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த்.
இல்ல கேஜிஎஃப் கேஜிஎஃப் டேரக்டர். ஓகே ஓகே. இல்லடா பிரசாந்த் நீல்ல எடுத்தா கூட அஜித்தை வச்சு இவர் வந்து பைக் ஓட்டு கார் ஓட்டுன்னு சொல்லுவாரு. அவர் வேலை பிறகு தான் எடுத்து தர போறாரு. ஆமா அதுக்குதான் மேல பிரசன்னா ஒண்ணு ஷேர் பண்ணி பண்ணிருக்கான் பாரு. சொன்னா புரிஞ்சுக்கோடா. பிரச்சனை சிவாவோ வினோத்தோ மயிலோல கிடையாது. பிரச்சனை வேற ஒரு காரணம் இருக்குடா. தலைவன் தான் பிரச்சனை. தலைவன் சுத்த மூடிக்கிட்டு பேசாம டைரக்டர் படத்தை எடுத்துட்டு போறாங்க. பயங்கர பாசிட்டிவா வந்துகிட்டு இருக்கேன் ரிவ்யூஸ். நமக்கு தானே பிரசன்னா, நமக்கு தானே. ஒரு ஆளு கூட பிடிக்கல அந்த படம். ஏன் இப்படி எல்லாமே பேசுறீங்க? நம்மளுக்கு பிடிக்கும், நம்மளுக்கு பிடிக்கும்டா. படம் நல்லா இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான், படம் நல்லா இல்லாட்டி எனக்கு ப்ரோ ஒரே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ பார்த்தேன் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பே ஆட்டமா இருக்கு அப்படின்னாங்க. உள்ள பார்த்தா டி ஸ்டாக்னு போட்டிருக்கு. ரைட்டு, அவ்வளவுதான். பிரசன்னா பாரு, நீ வந்து டெலிகிராம்ல வந்தானோ பாரு. இந்த படத்துல அஜித் மட்டும் நடிச்சு இல்லாம ஒரு மொத்த ஏதாச்சும் கார்த்தி சூர்யா மாதிரி நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவனுக்காக வைக்கிறேன்னு சீன்ஸ் வச்சுதான் நாசமா போச்சு. மார்னிங்ல இருந்து சரி தனுஷ்னு வச்சுக்கோங்க. தனுஷ் நடிச்சிருந்தா சும்மா அங்கெல்லாம் ஏதா அங்க ஒரு அவரு நான் என்ன சொன்னேன், சூர்யான்னு சொன்னேன், தர்காரியன் சொன்னா அப்படி சொல்லாத. டார்காரியன் இருக்கும்போது சூர்யா பத்தி பேசக்கூடாது. ஒட்டுமொத்த வன்மத்தை இறக்கிறாப்ல. தர்காரியன் பெரிய ஹேட்டரா, சூர்யா பெரிய ஹேட்டரா, நான் பெரிய ஹேட்டரானா? நான் தான் பெரிய ஹேட்டர். அந்த பாக்கலாமா? சரி வேணாம். யாரு பெருசு நடிச்சு காமிப்போம். இல்ல அத நாளைக்கு அடிங்க. இல்ல அத நாளைக்கு அடிங்க. இன்னைக்கு வேற தர்காரியன் அவனே ஒரு சிறுசு தான். இதுல எதுக்கு அவனே சிறுசு இல்ல? சரி விடுங்க. விடாமச்சு டைம்ல என்னத்தடா பேசிட்டு இருக்கீங்க? அயாசே நீ அடிக்கிறது சரிதான். எதுனாலும் அடிங்க, நான் ஜோதிகா பக்கம் வராம அடிங்க. இது தேவையில்லாம இழுத்து குடுக்குற மாதிரி. அது எப்படி போயிருவியா? இல்ல ஆமா அது ஐயா உனக்கு கேட்கும் போது உனக்கு புரியலையா? அது எப்படி மொத பாடம் உனக்கு அங்க தாடி நீங்க அப்பெல்லாம் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னைக்கு கடைசியா வெசகுமார் வந்து ஊர் பக்கம் வந்து எட்டி பார்த்தானே கேளுங்க, அப்ப தெரியும். அவன ஊருக்குள்ளேயே அவனை விடாம செருப்புல அடிச்சு முடிக்கிட்டாங்க. ஐயோ அஜித் ஃபேன் ரேவந்தே அந்த படத்தை கழுவி ஊத்திட்டான். அப்பாயா அவனே முட்டு கொடுத்தான். அவனே படம் பார்க்க போய் கழுவி ஊத்திதான் போனான். அதான் கழுவி ஊத்தி விட்டான். அப்படின்னா படம் படிக்காம இருக்கும் போல. கேக்குது, சொல்லுங்க. படத்துல ட்விஸ்ட் இருக்கா ப்ரோ ஏதாச்சும்? இல்ல, ஒரு ட்விஸ்ட் இல்ல. இன்டர்வல்ல வந்து ஒரு பணியார கிரிஞ்சு கூட இறக்கி வைப்பானுங்க. அது ஒரு ட்விஸ்ட் இல்லன்னு எங்களுக்கே தெரியும். ஏனியா இவ்வளவு நேரம் இனிமேல் ட்விஸ்ட் இருக்கானு கேட்ட பாத்தியா? அவன் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவன் பேசி வந்தான் பாத்துக்க. நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இது வரைக்கும் பேசல. இல்ல, இந்த படத்துல ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஏலியன். ஒரு படத்துல ஒரு ஹவர் 2 ஹவருக்கு வந்து அஜித் அடிக்கவே மாட்டாரு, கிளைமேக்ஸ்ல அடிப்பாரு. அதான் ட்விஸ்ட். ஒரு நிமிஷம் இது யாரு? வினேஷா? அது யாரு பேசு? ஐயோ அது நம்மளுதாயா. அதான் யாரு இவனா? பேசுனதே இல்லையா? நம்ம வெளிநாட்டுக்காரரு. இந்த ஸ்பேஸுக்கு புது ஐடி யார் வந்தாலும் நேரா இவர்கிட்ட கேளுங்க. போல மூட்டை இருக்கணும். ஓகே. ஐயோ ஆனா அவர் ஒரு அஜித் மூட்டை இருக்கு. அடா ஏறாண்டா யாருன்னு கேப்போம்டா. குரல் கேட்ட மாதிரியும் இல்ல, பேசுன மாதிரியும் இல்ல. ஸ்பீக்கர்ல தானே இருக்காப்ல, பேசணும். ப்ரோ இருக்கியா? பேர சொல்லுங்க. வினேஷ் ப்ரோ. ஒருவேளை சவதி கேட்டு வை பண்ணிட்டு இருப்பாரோ? அந்த ஆளு கீழே லெசனா இருக்குமா எனக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருந்தாரு விடாமச்சுக்கு. படமே பாத்துட்டு வந்துட்டாரியா? ஏப்பா சாமி புண்டா, அமைதியா இருப்புண்டா. வினேஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஒரு விஜய் ஃபேனா எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் ப்ளீஸ். ஓகே ப்ரோ. புரிஞ்சு போச்சு ப்ரோ. ஒரே ஊராது ஏன் ப்ரோ இந்த ஊரே ஊரீங்க? பேசுன ஏலியனியா
டேய் நான் பேசவே இல்லடா லூசுக்குரி விஜயகுமார். நான் எங்க இல்ல ஏ சொன்னேன்? ஒன்னும் ஏழு இல்ல எதுக்கு இல்ல ஏலின இருங்கடா, அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ வினேஷ் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ப்ரோ, சத்தமா ரொம்ப சொன்னா யாரும் மைல்டா கேக்குது. அடிச்சிருவாங்கலாம், பயப்படாதீங்க. பக்கத்துல படம் பார்த்துட்டு எழுதுவாங்க. இல்ல அதுக்கு தான் சொல்றேன், சத்தமா சொல்லுங்கன்னு சொல்றேன். இல்ல ப்ரோ, சத்தமா பேச முடியாது. பட் நான் ஒரு விஜய் ஏய் ஃபேனா சந்திரன் நான் சுகேஷ் சுட்டும் மூன்றாடி ஆனா பாவி கண்டுபிடிச்சிட்டாரு. பாடி சோடா அந்த வாயத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கோ வயசு யாசு. மாத்திரல அதுதான் மண்டையில இருந்த கொண்டைய மரட்டியேடா. அதே நான் அப்ப இருந்து முடிவு விஜயகுமாரை அடக்கி வச்சிருக்கேன். அதுதான் அதுதான். யாரா இரு ஒரு நிமிஷம் இரு. இது வந்து விஜயகுமாருக்கே தெரியாது சரியா இவன் யாருன்னு. உண்டேரா அது அதுதான் தெரியாம அதுதான். வந்து இல்ல யாரோ போத்துக்கிட்டு ஒரு ஏத்தியாச்சு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எதுக்கு சொன்னாரு அவரு? நம்ம ஃபேன் தான் வெளிநாட்டுல வரான், படம் பார்த்துட்டு வந்துட்டாராம். யோ சிரிச்ச படம் பாத்துட்டேன் அந்த ஆளு. அது பாத்துட்டாரு, ரைட்டு. ஃபாலோ பண்ணியே யோ நம்ம நோபடி படமா அப்படியா? எடுத்துட்டு ஓகே போனது ஓகே. இந்த ஆளுதான். அதுதான் மண்டையில இருக்க கொண்டைய மருந்து போட்டு இல்ல அசத்து சரி யோ வினேஷ் மாடுலேஷன் இருக்கும். படத்துல தூங்கிட்டியாம்ல? எவ்வளவு நேரம் தூங்கின படத்துல? இல்லையா, எனக்கு வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு படத்துக்கு போனா படம் அதோட ஸ்லோவா போகுது. பாஞ்சு ரிவ்யூ கொடுத்திருந்தான் யாரு அயாசு. நான் 2.5 மணி நேரம் படம் பார்த்தேன், நான் 2 மணி நேரம் பேசுவேன் பாரு. 2 டைலாக்ல முடிச்சு விட்டு பேசாம பாரு. வாழ்க்கையே ஸ்லோவா போகுதுன்னு பார்த்தா போயிட்டாரு. இல்லடா இப்போ அவ்வளவுதான். இல்ல இல்ல இந்த ஜிதம் ப்ரோ இத பார்த்தோன்னே ஒரு டயலாக் ஒண்ணு வரும். டிப்ரெஷன்ல இருந்தவன் இன்னும் டிப்ரெஷன் ஆன மாதிரி தான் ஒரு யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவு பேரை சொல்லிட்டு இருக்கீங்க. அதே அவன் பேர் இல்ல, அவன் பேர் அதே இல்ல. சரி ஓகே, அவனுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கு, 4-5 அடி வச்சிட்டு இருக்கான். ரெண்டு ஐடியில 2 வாய்ஸ் இருக்கு. ஆனா மத்தது எல்லாத்துக்குமே ஒரு வாய்ஸ் தான் யூஸ் பண்றான். ஆமை வேட்டைன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஏன்னா ஆக்டிவா இருக்கிறது இல்ல. இல்ல அது கிடையாது, அது கிடையாது. அவரு காணும். ஆமை வேட்டைன்னு சொல்லுங்க கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. படத்துல ரத்தம் தெரிக்க ஏதாச்சும் பயிற்சியும் இருக்கா? ஆமா, கிளைமேக்ஸ்ல இருக்கு. சத்தியமா இவன் தூங்கிட்டான்டா. இல்ல இவன் டார்கரன் 1.5 மணி நேரம் தூங்கிட்டான். சொல்லுங்க இருக்கியா? இவர் யார் தெரியுமா? டைம் பாஸ்ல போயிட்டு அஜித் வாய்ஸ்ல பேசி கன்ஃபியூஸ் பண்ண தெரியுமா? நான் ஒரு ஏகே ஃபேன். இதுடா தினக்கு இல்ல இவரு வாரிசு துணிவு டைம்ல எல்லாம் கர்ணன் ஸ்பேஸ்ல போய் பேசுவாரு. அப்ப இருந்து பழக்கம் சரியா. இவர்கிட்ட 2-3 கிளிப்பிங்ஸ் இருக்கு, நான் போறோம் அனுப்பி விடுறேன். இவரு பேசுறப்ப நானும் அங்க ஸ்பீக்கர்ல தான் இருந்தேன் சரியா. உண்மையாலுமே கார்த்திக் ரேவரும் நம்பிட்டான். அஜித் ஃபேன் போல இருக்கு. அஜித் அதுக்கப்புறம் கார்த்திக் ரேவமா கடைசியா சொல்லுவான், நான் அப்பவே சுகாரிச்சிருக்கணும், தினக்கு தீனா சொல்லாம யோசிச்சிருக்கணும். கார்த்திக் ரேவர்மா ஒரு செகண்ட் நம்பலங்கிறத விட கன்ஃபியூஷன்ல சரி நம்ம ஏதோ கலாச்சார கூடாது, ஒரிஜினல் ஐடியா இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டான். பழைய ரெக்கார்டிங் இருக்கு. வாழ வீடு அனுப்பி விடுறோம். வாழ வீடு சொல்லாதீங்களா, எனக்கு வாழ கேட்க மாட்டேங்குது. அந்த டயலாக் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாப்ல, வேற லெவல்ல இருக்கும் அது. நானே அடிக்கடி கேட்பேன் அந்த டயலாக். டிராமால வந்து சுரேஷ் சந்திரா அஜித் வாழ நடத்திட்டு இருந்தாரு சுரேஷ் சந்திரா. ஆமா நீ ரெக்கார்ட் ஆனா டைம் பாஸ் அது செம ஃபன். தலைவன் நம்பிட்டா அவன் வச்சிருக்கான் கார்த்திக் வர்மா, அவனெல்லாம் கண்டுக்காத விடு.
தலைவனாமா. லெரினுக்கு அவன் தான் தலைவன். என்ன தலைவரியா இது? ஆமா நம்ம ஒரு கப்பல்ஸ் பிரிக்காத டார்கரியன். டார்கெரியா த்ரீசம் ஆனா தான் வானவில் செருப்பால அவனுதான் கூட அடிப்பேன். இருந்தான். அது முன்ன மாதிரி ஒரு வானவில் இல்லை நானு. நீயும் தான் ஓ இருந்த அப்ப டேய் இவரு நான் சித்தல் ஒரு மாம்ஸ் லெரின் பாத்தீங்கன்னா டார்கரியன் டேய் டேய் நான் இது நான் பண்றான். அப்போனா ட்ரை சண்டை பண்றான் ட்ரை போடுறேன். பண்றான். டேய் நான் போனா சண்டை போடுறதுக்கு உன்னை இருந்தேன். ட்ரை ட்ரை பண்றான் பண்றான். தர்காரியா. உன்னை ட்ரை பண்றான். தப்பு உன்னை ட்ரை ரொம்ப தவறுங்க. ஆமா காத்தியார் மாட நோ நீயும் நோ சேர்ந்து நோ நோ வரணுமா நோ நோ நானும் த்ரீ வரல. சும்மா. இல்ல அயாஸ் இல்ல நான் போனேன்னா சண்டை போட போவேன். நீ போய் என்ன பண்ணுவ? போய் வந்து என்ன சண்டை போடுவ? பா- டேய், நீ என்ன அவனும் சண்டை போடுவ? சண்டைதான் ஏன் கத்தி சண்டை. அவனும் சண்டைடா. பாத்தியா, டார்கெரியா வந்துருச்சு பாத்தியா, சண்டை போட போவேன்னு. நீ வந்து அயாஸ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. இப்ப நீ அடுத்த என்ன doubt. கேட்க போறன்னு தெரியும். என்ன கேட்க போற தெரியும் ப்ரோ. இவன் அடுத்து ஏதோ கேட்க போறான் போல என்ன இருக்கு. கேட்க போறான்னு தெரியும். சரி கேளு கேளு கேளு. விடாமுயற்சியில அஜித் நடிச்சாரா? அதானே. இல்ல ப்ரோ, படத்துல லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ரொமான்ஸ் வருதா? உண்மையை சொல்லு. இல்ல ஏரியா இந்த கொஸ்டின் நேரத்தை எழுதி வச்சுட்டியாடா, எதெல்லாம் கேட்கணும்ட்டு. நான் மேல ஷேர் பண்ணிருக்கேன். சந்திரன் சுகேஷ்ட வந்து 2 வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வாழ வீடுக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் பாக்குறவங்க பாத்துக்கோங்க. டிலீட் பண்ணிடாத. டிலீட் பண்ணிடாதண்ணா. டிலீட் பண்ணல, என் பேஜ்ல தான் இருக்கு. புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் புக் மார்க் பண்ணிருக்கேன். நான் அதுக்கப்புறம் தான் கேட்பேன். இப்ப ஏதாவது ஒரு வீடியோ வந்து அதை இது பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் கேட்பேன். பாரு, இது போன் வீடியோ இல்ல. உனக்கு மூடு வந்த டைம் எல்லாம் என் பேஜ்ல வந்து எடுக்கிறதுக்கு மூடு இல்லையா? இப்போ இந்த டைம் அது ப்ளே பண்ணா நீங்க பேசுறதும் கேட்பீங்க. சரி ஓகே. நான் என்ன லெரின் மாதிரி பணக்காரனா 2 ஐபோன் வச்சிருக்கிறதுக்கு? அதானே அண்டியே ஏன் பக்கம் தெரியுது. நான் ஒண்ணுமே பண்ணது. டார்கெட் அந்த துஷ்யந்த் தானே ஃபேக் ஐடியும் ஃப்ரெண்ட் ஆடாது. இவன் சிட்டி ஐடியா. அவன் படம் பார்த்துட்டு வந்துட்டான். லாக் ஐடியா வாருங்களே, எனக்கு அதான் புரியல. வந்தீங்க இப்ப அபியூஸ் பண்ற மூட்லயே இல்லடா. ஃபேன்ஸ் இத்தனை புக் மார்க்ஸ் ஏறிட்டே போகுது. செமையா இருக்கு. ஆமா அதான யாராவது கேட்கணும்னு ஆசைப்பட்டா போய் கேட்டுட்டாங்க. லிசன்ல போய் அஜித்தை விட நல்லா பேசுவா. இல்ல அஜித்தை விட நல்லா பேசுவாப்ல. இல்ல அதுல வந்து ஒரிஜினல் அஜித் ஃபேன் வேற ஒருத்தர் இருப்பாரு, முகமது. அவர் சொல்ல போகல, இவரு வேற ஒரிஜினல் அஜித் ஃபேன் வந்துட்டாரு. இல்லடா இன்னைக்கு அதெல்லாம் பீக் ஃபேனிசம். வாரிசு துணிவு டைம் எல்லாம் கர்ணன் வந்து அபியூசர் போனா கூட பேசாம இருப்பான். ஆனா சந்திரன் சுகேஷ்னு சொன்னா ட்ரிகர் ஆகும். ஆமா அதனாலதான் காரணம் பிளாக் பண்ண அசத்தின ஐடியா பார்த்தாலே பிளாக் பண்ணி வச்சிரும். டார்கன் ஃபேன் பைட்லாம் எப்படி திரும்ப பண்ணலாம்? அந்த அளவு போட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த ஆளு இந்த 3 பேர் இருக்காங்களா எல்லாம் சேர்ந்து அஜித் குரல்லே பேசி. கிறிஸ் இது வெளியே அந்த வெடி வெடிச்சா எல்லாத்துக்குமே அடிக்க ஆரம்பிச்சிருக்கானோடா போலீஸ்காரன். அடி வெளுத்துட்டு இருக்கானு. அதான் இல்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ண மாட்டோம். வாங்குங்க. அதான் டிஎம்கே இதாயிருச்சா அவங்களுக்கு, வன்முறையில் இறங்கிச்சு டிஎம்கே. இல்ல அவனை அடிப்பானுங்க, ட்விட்டர்ல வந்து சப்போர்ட் பண்ணுவானுங்க. படம் ஹிட். ஆமா இதுக்கெல்லாம் சபா இப்படி மட்டும் கொடுப்பாங்க யோசிச்சு பாறேன். அது நம்ம மேல தப்புடா. கவர்மெண்ட் மேல எப்படி சொல்லுவீங்க? அப்படியே உருவி விடுவான் பாக்கணும். அந்த நம்ம இவன் இருக்காம பாரு, யாரு ரிவ்யூ பேர் ட்விட்டர் போட்டு வச்சிருக்கான். யாரா அந்த பிரகாஷ் பார்ட் 2 லோடிங் விடாமுயற்சி போட்டு விட்டுருக்கான்டா. ஜெய் பிரகாஷ். யார் அந்த பிரகாஷ்? ஜெய் பிரகாஷ். இல்ல ஏலியா கேட்ட டவுட்டுக்கு ஓடிட்டான் யாசு. திருப்பி ஏதாவது அந்த ஆடியோ கேட்டு வரணும் இருக்காங்க.
ஆனா நான் படத்தை கூட எதிர்பார்க்கல. ஏதோ பால் பாக்கெட் 28,000 செலவு பண்ணி ஒண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் கங்கா தேட்டர் அதான் என்னன்னு எதிர்பார்த்துட்டு இல்ல ஜித்தம் ப்ரோ, இந்த இருக்கேன். நேத்து ஒண்ணு பார்த்தேன். பால் பேக்கெட் செலிப்ரேஷனுக்கு 9,000 10,000 செலவழிச்சேன்னு வந்துச்சு. பக்கத்துல வந்து ஓ கேரளால 25,000 டேய் டேய் ஏய், அதுல இல்ல இல்ல கேளு திருச்சி இல்ல 28,000 கேளு இல்ல கேளு 10,000 வந்துச்சு. பக்கத்துல இன்னொரு போட்டோல வந்து கேரளா டிக்கெட் புக்கிங்கே 10,000 தான். தியேட்டர்ல 200 மேல டிக்கெட் போகல. இவன் எப்படி 28,000 செலவழிச்சான்? எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருப்பான் டிக்கெட்டு? அவன் எல்லாருக்கும் செய்யறான், என்னன்னு தான் தெரியல. யாரு இவன் படத்துக்கு செஞ்சான், யாரு இவன் யோ, கவின். அதெல்லாம் ஒரு பூலம் கிடையாது. நீ வேற எங்க பிளக்ஸ் அடிக்க காசு இல்லாம என்ன 2க்கு 3 பிளக்ஸ் அடிச்சுனாங்க. கூட்டி பாரு 2க்கு 3 பிளக்ஸ் 6 அடி வருமா? மாம்சு 2x3 அவன் 2,800 செலவு பண்றான். இரியா அப்படியே கூட ஒரு 0 வந்து இரியா add இரு பண்ணிட்டான். இரியா 2x3 இரு புல்லு 6 அடி வருதா? சரியா? மினிமம் 6 அடிக்கு இப்ப 20 ரூபா 25 ரூபான்னு வச்சுக்கோ. சரியா? 150 ரூபா பிளக்ஸ். அந்த டிசைன் சார்ஜ் ஒரு 150 ரூபா 300 ரூபாய்க்கு பிளஸ் அடிச்சாங்க காசு இல்லாம. வைரங்கள் நடிக்கிறப்ப அந்த நிக்கனே. அந்த 300 ரூபாய்க்கு ஆமா அவ்வளவுதான் வரும். 3 கார் தானே அது. பால் பேக்கெட்லாம் இப்ப என்ன பிரைஸ் இருக்கு? சரி 2க்கு 3 தான் இருக்கு. இவரெல்லாம் லீவ் ஆகணும். அன்னைக்கு கோடித்தரம் மாசத்துல லீவு தானா போலான்னு யோசிச்சார் போல. அப்புறம் வேண்டான்ட்டு எதுக்கு போட்டு அப்படின்னு யோசிச்சாரு, தப்பிச்சிட்டாரு. இதே மாதிரிதான் நாக்கா என்ன கோட்டு விட்டான். ஏதோ ஃப்ரீயா உங்களுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு ஏதோ பெரிய காண்ட்ல இருக்கான். ஆனா அவன் பண்ணது ஒரே ஒரு நல்ல விஷயம், மதிய சாப்பாடுக்கும் நைட்டு சாப்பாடுக்கும் அனுப்பிவிட்டது தான். ஆனா விஜயகுமார் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. விஜயகுமார் ஒரு 200 அமுச்சு விடியா? விஜயகுமார் அண்ணே, விஜயகுமார்ண்ணே என்கிட்ட காசு இல்லைப்படா. என்னண்ணே இப்படி அண்ணே அமுச்சு விடுண்ணே. அண்ணே சித்தன் மாம்சுக்கு 200 டிக்கெட் போட்டிருக்கேன், அதை அமுச்சு விடுண்ணே. என்கிட்ட இருந்த காசுல போட்டு விட்டேன். ஆமா, அந்த தேங்க்ஸ் கால்ல 2 பேர் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு செலவு வந்து விஜயகுமார், டிக்கெட் செலவு வந்து கிறிஸ்து. மாம்சு இங்க ஒரு பைத்தியத்து பாரு, நான் தான்டா ஏகே. யாரு பெரிய கோபாலிக்காரன் பாரு, மேல ஷேர் பண்ணி விட்டு பாரு. இந்த சன் நியூஸ்ல போட்டுக்கிறானு. தீபாவளி துப்பாக்கி தூக்கிட்டு ஒத்த காமிச்சிட்டுக்கிறான். நல்லா இந்த கட்டப்லாம் 25,000 செலவழிச்சிருப்பானா சரணு? யாருக்கா போட்டு விடுவோன்னு. இதுக்குதான் அந்த 28,000 எனக்கு இதுக்குதான். ஆமா என்ன இது ரொம்ப ஒட்டாரு. இதுக்கெல்லாம் 28,000 என்னடா இது? அப்பா இவனை வந்து பிடிச்சி மேய்வானல, அஜித்தை பிடிச்சி காம்பை பிடிச்சி கசக்கிற மாதிரி எல்லாம் கசக்குவானே. வானத்தை பார்த்து என்ன சொல்றாரு? ஆமா சாமியோ. நல்ல வேலை கோமாளி மாதிரி ஒன்று போனால. இதே இப்படின்னா இவனு வாடகை ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ ஒரு தியேட்டர்ல கொடியை தூக்கிட்டு டிவிக்குன்னு கத்திருக்காங்க. அதுக்கு இவனுங்க எவ்வளவு ட்ரிகர் ஆக போறாங்க தெரியல. ஐயோ ஏதோ ஒரு தியேட்டர்ல ரோகிணி தியேட்டர் அந்த இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனை பிடிச்சு போட்டு அடிச்சிருக்கானா போல. இந்த வெளியே வெற்றி தியேட்டர் முன்னே எவெல்லாம் பைக் பார்க் பண்ணானோ அவனுக்குலாம் ஃபைனு. இந்த பக்கம் ஆமா குரோம்பேட்டை வெற்றி தியேட்டர்ல ஆமா 1000 ரூபாய் ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க எல்லா தியேட்டர் எல்லா வண்டி நம்பர்லயும். ஆமா நோ பார்க்கிங் எப்படி பார்த்தாலும் எவ்வளவு ஃபைனு? 500 ரூபாவா? 1000 ரூபாய் அதுல போட்டிருக்காங்கல்ல. 2 வீலருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார் அதுல போட்டிருக்காங்க. அப்ப 1000 ரூபாய் அதுக்காலி. அப்ப இவனை வந்து இன்னும் என்ன பண்ணானா, ஃபர்ஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் 500 ரூபாய் பிளஸ் 1000 ரூபாய் மொத்தம் 1500 ரூபாய். 1500 ரூபாய் கொடுத்து பார்த்தேன் தான் பண்ணேன். கணக்கு சேர்த்துக்கணும். கால்குலேட் கரெக்டா தான் இருக்கும். கேக்குதா?
கேக்குது கேக்குது. இல்ல 20 ரூபா கொடுத்து பைக் பார்க்கிங் எடுக்க கூட காசு இல்லையா அவனுக்கு? ஜிஎஸ்டி ரோட்ல விட்டுட்டு போனா ஃபைன் போடாம என்ன பண்ணுவானுங்க? அங்க ஆட்டோ அலவுடு கிடையாதுயா. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், 1.5 கிலோமீட்டருக்கு உள்ள தள்ளி வந்துட்டு என் சித்தப்பா கடை இருக்குது, அங்க விட்டுட்டு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து படம் பார்ப்பேன். வெற்றி தேட்டர்ல படம் பார்க்குறான் தான் சரியா. ஏன்னா ஜிஎஸ்டி ரோட்ல வந்துட்டு ஆட்டோ எதோ நிப்பாட்டினாலும் வந்துட்டு கண்டிப்பா பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, வெற்றி தேட்டர் பக்கத்துலயே ஸ்டேஷன் இருக்கு. இவனுங்க வந்துட்டு அங்க போய் இவ்வளவு டிராபிக் பண்ணிட்டு பைக் நிப்பாட்டிட்டு போனா வந்துட்டு ஃபைன் போடாம என்ன பண்ணுவானுங்க? ஆமா. இரண்டாவது ஆட்டோக்கார உனக்கு ஒரு விஷயம் புரியுதா? இப்ப அஜித் பந்த் வந்து டிக்கெட் எடுக்கிறது வந்து நாங்க 5ஆம் தேதி தான் உழைக்கிறோம் இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு யோசிக்கும் போது அதே மாதிரி தானே போலீஸ்காரன் யோசிப்பான். 5ஆம் தேதி இவனை சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அதாவது 4ஆம் தேதி என்ன சொன்னீங்க? 5ஆம் தேதி தான் சம்பளம் வரும். நீங்க 5ஆம் தேதி நான் கேட்டதுக்கு என்ன, நீங்க 11 மணிக்கு மேல சம்பளம் வரும். இன்னைக்கு 6ஆம் தேதி ஆயிருச்சு. நான் கேக்குறேன், இன்னுமா வராம இருக்கு? இது வந்து படம் சரியில்லை. அவ்வளவுதான். ஓனர் வந்து விஜயகுமார் மாதிரி ஆளு இருந்தாருன்னா என்ன பண்றது? இப்போ உங்க டாடி இருக்காருல்ல, மில்க் கம்பெனி ஓனர், அவருக்கு சம்பளம் நேரத்தையே கொடுத்துருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? சித்திரமாம்சு ஃபைன் போட்டது இல்லாம வண்டியை லாரில ஏத்து கொண்டு வர போறானுங்க போலீஸ்காரங்க. வண்டி எடுத்துக்கிட்டானுங்களா? ஆமா பின்ன அப்படிதான் பண்ணுவாங்க. அது ஜிஎஸ்டி ரோடியா, உனக்கு புரியுதா இல்லையா? பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷனு, வெற்றி தேட்டருக்கு அடுத்த பில்டிங் ஸ்டேஷனு இல்ல. இப்போ நம்பரை பார்த்து ஃபைன் போட்டாலே நீ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நீ 1000 ரூபாய் ஃபைன் கட்டி தான் ஆகணும். இல்லன்னா அடுத்த இது பண்ண முடியாதுன்னு வச்சுக்கீங்க. அங்க வந்துட்டு ஃபைன் கட்டினாதான் விடுவான் உன்ன. ஃபைனை நீ கட்டினாதான் வண்டி எடுத்து போகணும்னு சொல்லுவான். ஃபைன் கட்டுவான். அதோட நிப்பாட்ட மாட்டான் ஆட்டோக்கார ப்ரோ. எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் இருக்கா அது இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன ஃபைன் இருக்கு எல்லாத்தையும் கேட்பான். ஆமா, எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறான். அது வண்டை தூக்கிட்டா முடிஞ்சிச்சு, நீ எல்லாம் பண்ணலாம். இன்னும் ஆட்டோக்கார இன்னொரு டெஃபெக்ட் இருக்கு. ஏற்கனவே அவங்க உள்ள பணம் பார்த்து கஷ்டத்துல வெளியேறான். வெளியே வந்தா என்னடா இங்க இருந்து கிணத்த காணும். எனக்கு இதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒண்ணு ஆச்சுயா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது என்னாச்சுன்னா வண்டி வந்துட்டு பஞ்சர் ஆயிடுச்சு ஆட்டோ. நான் என்ன பண்ணேன், சரி பஞ்சர் ஆச்சுன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியல. என்கிட்ட ஸ்டெப்னியும் இல்லை, ஸ்டெப்னியும் பஞ்சர்ல இருந்துச்சு. அப்போ நான் வண்டி அந்த ஓரமா விட்டுட்டு பஞ்சர் பார்த்துட்டு வரேன். இவன் வந்துட்டு வண்டியை லாக் பண்ணி வச்சுட்டு ஃபைனுக்கு இதை போட்டுட்டு நிக்கிறான், வெயிட் பண்ணிட்டு நிக்கிறான். அதுக்கப்புறம் நான் என்னென்னமோ சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான். ஃபைன் கட்டிட்டு தான் எடுத்து வந்தேன். அந்த மாதிரி இருக்கிற ஏரியால இவனுக்கு படம் பார்க்க போய் அது 8ஆப்ல போய் பஞ்சர் பார்த்துட்டு வரவங்க வந்துட்டு இவனுக்கு லாக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவனுக்கு படம் பார்க்கறதுக்கு தான் போனான்னா அவ்வளவுதான். ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா விட்டுற மாட்டானுங்க. விட மாட்டாங்க. இப்பெல்லாம் இது பெரிய விஷயம் இல்லையா? அது ஒரு விஷயம் இருக்கு. நீ இல்ல நீ டைரக்டா உன்னை பிடிக்கும் போது நீ கொடுத்தாதான் உண்டு. அவன் ஃபைன் எழுதிட்டானா நீ அந்த காசை கட்டிதான் ஆகணும். அதுவும் இல்லாம சித்தமாம்சம் இப்பெல்லாம் அப்படிலாம் நிக்க மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு பேச கூட மாட்டேங்கிறாங்க. பில்ல போட்டு கையில கொடுத்துறானுங்க. இதை கேட்டு ஆன்லைன்ல போய் மந்த்லி டார்கெட் இருக்கு. நீ அன்னைக்கு மட்டும் உனக்கு அந்த கேஸ் கம்பல்சரி போடணும், அதனால போட்டுருவான். இதே இருந்து இப்போ சாதாரண சும்மா பிடிச்சிட்டு இருப்பான் தெரியுமா, செலவு காசு இல்லைன்ட்டு, அன்னைக்குன்னா காசை விட்டு விட்டுருவான். அது நான் சொல்றேன், அந்த சிச்சுவேஷன் தீர்மானிக்கும் இவனை. அவனோட போலீஸ்கார இவன் ஒரு காமெடி சொல்லுவான், காமெடி சொல்லலாம் உண்மை சொல்லலாம். 12 அடிக்காங்க அப்படிமா ரொம்ப பாவம். எத்தனை அடி அப்பா, ஒரு அடி 2 அடினா பரவாயில்ல, வாங்கிக்கிட்டே இருக்காம வாயில. இதுதான் மம்ச கர்மா. சும்மா போட்டு இது எங்க போனாலும் குந்திலே இருந்தா. இப்ப ஆட்டோகிராஃபி எனக்கு ஒரு டவுட். இதேதானே உனக்கு இப்ப நம்ம படம் வரும்போதும் அதே வெற்றி தேட்டர்ல படம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவான் பைக்க மாம்ச இந்த ஸ்கிரீன்ல பத்மபூஷன் அஜித் குமார்னு போட்டுக்கிறாங்களா? இல்ல 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 பத்ம புருஷன் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு தேட்டர்ல போட்டுருப்பாங்க நடக்குது. அதெல்லாம் அது மாசம் வீடியோடா. இப்போ எங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் மாசம் வீடியோன்னு ஒண்ணு போடுறாங்க எடிட் பண்ணி. அந்த மாதிரி போடும்போது போடுறது. நம்ம படம் இல்லையா, எல்லா படத்துக்கும் வந்துட்டு அங்க வெற்றி தேட்டருக்கு பின்னாடி வந்துட்டு பார்க்கிங் இருக்கு சரியா. பார்க்கிங் 20 ரூபா கொடுத்தா பார்க்கிங் உள்ள விட்டுக்கலாம். இவனுங்க வந்துட்டு அந்த 20 ரூபா கொடுக்கறதுக்கு சோம்பேறி 20 ரூபா இல்லாம போனானுங்களா, இல்ல உள்ள கொண்டு போய் விடுறதுக்கு சோம்பேறி போட்டு விட்டானுங்களான்னு தெரியல. இவனுங்க வெளியில எடுக்கும்போது கஷ்டமா இருக்குமான்னு பயப்படாங்களான்னு தெரியல. அதுக்கு எதுக்கும் போனாங்களான்னு தெரியல. இவனுங்க அதுக்கு இது பண்ணிட்டு தான் இவனுங்க ரோட்ல விட்டு போயிருக்கானுங்க. அங்க பார்க்கிங் எல்லாம் இருக்குது பின்ன. ஆனா ஆட்டோவுக்கு தான் பார்க்கிங் கிடையாது எந்த தேட்டர்லயுமே.
ஆனா பைக் எல்லாம் பார்க்கிங் இருக்குது. ஏய் பாலா, ஏன் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கானுங்க. உட்கார முடியலடா ஃபர்ஸ்ட். சரி செகண்ட் ஹாஃப் உட்கார முடியல பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் உட்கார முடியலடா அந்த படத்துல. யார் பேசுறது? சுலை. ஏய் சுகேலே, உன் வாய்ஸ்லயே தெரியுதுடா நீ எந்த அளவுக்கு கத்திருக்கன்ட்டு. சும்மா நடிக்காத, வாய்ஸே மாறி போச்சு. ஒரு வைப்ல தான் நான் வந்து மவுண்ட் ரோட்ல வண்டி ஓட்டிட்டே பேசிட்டு இருக்கேன். ஒருத்த வந்து யார் பேசுறதுனே தெரியல, கூறி அந்த அளவுக்கு அழுகுறான். வாய்ஸ் மாறி இருக்கு. அந்த வழி என்னன்னு தெரியாத அவனை கலாய்க்கிறீங்க. சுயல் படம் எப்படி இருக்கு? சுயல் ஏய் அது ஒரு மொக்க படம் தான் பாலா. ஓடி வந்திருக்கான். அது ஒரு குப்பை படம் தான். இல்ல நான் மவுண்ட் ரோட்ல வண்டி ஓட்டிட்டே பேசிட்டு இருக்கேன். டிராபிக்ல. சரி ஓகே சரி, ஓகே. வண்டிக்கெல்லாம் பயன் பண்ணலையா? என் வண்டி தான் போகுது. அது வரமா விட்டு தானே. சரி நீ எங்க படம் பார்த்தா இவனா? இதுல எங்க வேற படம் வண்டி பார்த்தா? தானே. இல்ல எங்க படம் பார்த்தா? இந்த வெற்றிவேல் சினிமாஸ் இருக்குல்ல, நாகர்கோவில். வெற்றி அங்கநல்லூரா? ஓகே ஓகே. வெற்றி இல்ல, நங்கநல்லூர் வெற்றி. அங்கநல்லூர் வெற்றி. அது அதுக்கும் மவுண்ட் ரோடுக்கு எங்கடா சம்பந்தம்? இல்லடா நாகர்கோவில்ல இருந்து பார்த்துட்டு இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு இப்ப மவுண்ட் ரோட்ல ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். மவுண்ட் ரோட்னா எங்க இருக்கு? மவுண்ட் ரோட்னா இந்த தேனாம்பேட்டை ரோடு. இந்த சைடு. தேனாம்பேட்டைனா அந்த சத்தியம் தேட்டர் போறதுக்கு ஒரு புக் இருக்கும்ல. அதனால அண்ணா சாலையா? இரு நீ இந்த சாலையில சத்தியம் தேட்டர் தான். அதனால நீ என்ன பண்ணு, மதியம் ஒரு நல்ல சாப்பாடா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. இது இருக்குல்ல, இருக்கலாம் அந்த ஏரியா, அதுல லிஸ்ட்ல அது வருமா மவுண்ட் ரோடு ஏரியா? கிறிஸ் இந்த நந்தா படத்துல வந்துட்டு அவன் அம்மா வந்துட்டு விஷம் கொடுப்பான்ல சூர்யாவுக்கு, அந்த டெம்ப்ளேட் இல்லைன்னா வந்துட்டு இந்த முத்துக்கு முத்தாக படத்துல வந்துட்டு விஷம் கொடுப்பான்ல, அது கூட வேண்டாம். நந்தா படம் இது டெம்ப்ளேட்டே இருந்தா எனக்கு அனுப்பிச்சுடு. ஜித்தன் படத்துக்கு போறப்ப வந்துட்டு விஜயகுமார் அவனுக்கு விஷம் கொடுக்குற மாதிரி போட்டு அனுப்பிச்சுடு. விஜயகுமார் இங்க பாரு, இவனை என்ன தேவையில்லாம ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கானா? அப்புறம் கொலை முயற்சி. டேய் அவன் உன்னை விடாமுயற்சிக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கல, உன்னை கொலை முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அது புரியாம நீ போயிட்டு இருக்க. சித்தா மாம்சு மேல ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிறது பாரி, அந்த தனலட்சுமின்னு. டேய் பொண்டாட்டி கிட்டே ஆண்ட கொடுத்துருக்கடா. அது போய் பாரு அந்த வீடியோவை. ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்குள்ள வந்து அடி விழுகிறது. ஐயோ போட்டு எல்லா பக்கமும் அடிக்கிறானுங்க ஐயா. சரி எனக்கு டவுட், இந்த வலிமை டயத்துலாம் வந்துட்டு ஒண்ணு சொன்னானுங்க தெரியுமா? பொண்டாட்டியோட போய் படம் பார்த்தா பிடிக்கும், அப்புறம் விசுவாசம் வந்துட்டு பொண்ணோட போய் படம் பார்த்தா பிடிக்கும். இதுக்கு என்னது? அதே மாதிரி கரண் போட்டுருக்காங்க. கள்ள பொண்டாட்டியோட பார்த்தா பிடிக்கும். கள்ள பொண்டாட்டியோட பார்க்கணுமா? கள்ள பொண்டாட்டியோட அப்படியே அதே தப்பு. ஒரு ஒரு பொண்ணுக்கு கள்ள புருஷனா நீ இருந்தா உனக்கு பிடிக்கும். அதுக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் கட்டி புருஷன் இருக்கணும். அப்படி புருஷன் இருக்கணும். நீ வந்து இந்த இதா இருக்கணும். நான் வந்து பேச்சுலரா இருக்கணும். பேச்சுலர்லாம் இருக்கக்கூடாது. அது பார்ட் 2ல தான் இல்ல இவன் பாத்தீங்களா, எங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு நான் பேச்சுலரா இருக்கணுங்கிறான். டேய் ஆமா இவன் லெரின் மேல உள்ளது கொஞ்சம் ரிமூவ் பண்ணி மேல உள்ளது நிறைய கிளியர் பண்ணுங்க. பக்கா இருக்கும். அது கொஞ்சம் பக்கா இருக்குது. இவனை ஏதாவது இதாச்சுன்னா உடனே காட்ட முடியும். என்னாச்சியா ரிசல்ட் எப்படி எதிர்பார்த்த மாதிரி? என்ன சோலை ப்ரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல. இருங்க சோலை ப்ரோ, என்னோட ரிவ்யூ வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்க ரிவ்யூ எல்லாம் கேட்காதீங்க, மொக்கையா சொல்லுவாங்க. சோலை ப்ரோ மனுஷனே இல்ல தெரியுமா? விடிய ஸ்பேஸ்ல இருக்குது. புரியல ப்ரோ எனக்கு. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க எப்போ ப்ரோ தூங்குறீங்க? இல்ல இப்ப இன்னைக்கு நேத்துல கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. இல்ல ஒரு டாக்டரா நீங்க என்ன பண்ணணும், எங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணணும், தூங்குங்கடா என்ன இல்லன்ட்டு. இல்ல சோலை சொல்றான், சோலை ப்ரோ சொல்றாரு. அந்தால ஸ்பேஸ் போட்டு தனியா பேசிட்டு இப்ப நான் அவன் லெவலுக்கு எல்லாம் இல்ல பேசுவோம், பட் அடிக்கும் போது கண்டினியூஸா ஒரு 2 நிமிஷம் டைம் ப்ரோ வணக்கம். ப்ரோ சாரி டு இன்டரப்ட். வருண் பெங்களூர்ல இருந்து பேசுறேன்.
எனக்கு புரியாத ஒரு விஷயம், பிரேக் டவுன் ஏன் அஜித் தான் செலக்ட் பண்ணாரா பிரேக் டவுன் ரீமேக் பண்ண சொல்லி? அவர் ஏன் பண்ணாருன்னு அந்த அந்த உலகத்தையே அவருக்கு மட்டும் தான் தெரியணும். முதல் விஷயம். 2 வருஷம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஷூட்டிங் கம்மி தான் நடந்தது எனக்கு தெரிஞ்சு. சோ அந்த ஷூட்டிங்ல இவரு என்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாரு இன்னுமே எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா பிரேக் டவுனே நல்லா இருக்குடா, இது ஏன்டா எடுத்தீங்க மாதிரி எனக்கு நல்ல சாப்பாடு ஏதாவது நல்ல டேஸ்டா ஃபுட் வருமான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும். கடைசியில வரல, போட்டோ தின்ட்டு வெளியே வர கண்டு. அதாவது வெளியில வரும்போது சின்னது நீங்க பந்திக்கு போனாதான் டேஸ்டான ஃபுட் வருமா இல்லையான்னு தெரியும். நீங்க போனதே பந்திக்கு கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நான் ஒரு டவுட் கேட்டுக்கிறேன். நேத்து டைம் பாஸ்ல யாரு இந்த வெறித்தனமான ஃபேன்ஸ் வந்து அஜித் தான் இருக்கான்னு சொன்னது யாரு? நீங்களா வேற யாருமா? நேத்து என்னங்க வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி இன்னைக்கு வந்து படத்தை இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதாவது நான் சொல்றேன் ப்ரோ, நான் சீரியஸ் சொல்றேன். அஜித் இவ்வளவு மொக்கப்பட கொடுத்தோம், அவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அதுல வெறித்தனமான ஃபேன்ஸ் அதான் அப்படி மீன் பண்ணேன் நானு. நீங்க வந்து படம் நல்லா இல்ல அதான் அப்ப நீங்க வந்து புக்கிங் காண்டி சொன்னீங்க, டிக்கெட் புக்கிங் காண்டி சொன்னீங்களா அந்த வார்த்தை வந்து? அப்படின்னா கரெக்ட். அதாவது அதே படம் நல்லா இல்லன்னா இல்ல படம் நல்லா இல்லன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லி ஓபனா சொல்லிடுவீங்க நல்லா இல்ல ஏன் எடுத்தாலும் அப்படின்றீங்களா? ஓகே ஓகே. சூர்யா ஃபேன் மாதிரி என்ன கண்டதை கிண்டினாலும் சாப்பிடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு புரியலையே. நான் எனக்கு அதான் எனக்கு ஏன்னா ப்ரோ யூசுவலாவே அவர் இவ்வளவு ஸ்கிரீன் ஐ திங்க் துணிவு கூட இவ்வளவு ஸ்கிரீன் கிடைச்சது இல்ல பெங்களூர்ல. நீங்க வந்து இந்த பிரேக் டவுன் பாத்தீங்க தானே? என்னன்னா ஆர்சிபி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் ஒண்ணுங்கிறாரு. வெற்றியே பார்க்காட்டாலும் வந்துட்டு அவங்க வந்து வெறித்தனமா இருக்காங்க அப்படிங்கறது கர்ணா கேட்டுக்க. ஆமா இல்ல கர்ணா கேட்டுக்க. ஒருத்தர் உட்பட டிக்கெட் கேட்டாரு. நோட் பண்ணிக்க. அவன் தியேட்டர்ல உட்காந்துப்பான். அவன் தியேட்டர்ல இருக்கான்னு நான் தெரிஞ்சுதான் நானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இருக்கான் குற்றுயிரும் கொலையுருமா இருக்கான். அவனும் இருக்கான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச 4 நாளுக்கு மேல படம் தாங்க. முதல்ல பாசிட்டிவ் சொல்லு. எனக்கு பாசிட்டிவ்னா ஒரு கார் ஸ்டண்ட் சீக்வென்ஸ் இருக்கும்னே. அது உண்மையாலுமே அம்மர்ல வச்சு அது ஓகே, அது நல்லாதான் போச்சு. அது ஒரு மாதிரி அது ட்ரெய்லர்லயே பாத்துட்டோம். வேற சொல்லு. சர்ரா நான் சொல்றத கேளுடா சுன்னி. கவுரத் தான் பாத்துட்டேன். சொல்லு. வாய்ஸ் கட் ஆயிருக்கு. சொல்லு. ஆமா ரேவந்த் அட லெரின திட்டு அமைதி ஆயிட்டான். லெரின கடவுனா மட்டும் கிளியரா கேட்டு ஸ்பீக்கருக்கு வந்து 2 வார்த்தை அவனை திட்டுன்னு வந்தான் திட்டான் வெயிட் போயிட்டான் அப்படியே கேக்குதுடா. அது அந்த சங்கம் ஸ்ரீனிவாஸ் பக்கத்துல பெட்ரோல் பங்க் தாண்டவன ஒரு ஜூஸ் கடை நல்லா இருக்கும். அந்த ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க கொஞ்சம் தெம்பாகட்டும். அதுக்கப்புறம் பேசுறேன். டிஎம் பண்ணிருக்கேன் பாரு. போதுமா பாரு. ரேவந்த் என்ன ரிவ்யூ சொல்றான்னு கேக்கலாம். கார் சீக்வென்ஸ் உண்மையாலுமே நான் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கார் சீக்வென்ஸ் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பாட்டு வரும் இல்ல, நேத்து ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு பாருங்க, அந்த பாட்டு நல்லா இருந்தது. அதை தவிர அவர் எந்த பாஸ்டுமே கிடையாது படத்துல. சவடிக்கா ஓப்பனிங்க அது வந்தோடனே அது ஒரு ஃபேன்ஸுக்கான மோடுக்கு போயிட்டாங்க. நம்ம படமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப பிஜிஎம் மியூசிக் அனிருத் அவன் ஒரே தீம் தான்டா. அந்த டீசர் போட்டான் பாத்தியா, முயற்சி வீடா அந்த இது வச்சே முடிச்சிட்டான்டா படத்தை. ஒர்க்கே பண்ணல அவன். படம் ஃபுல்லாவே ஒரே மியூசிக் ப்ரோ. உனக்கு படத்தை ஜெயிக்க வைக்க என்ன முயற்சி பண்ணிருக்காங்க அதை சொல்லு. படம் ப்ரோ தெரியல ப்ரோ. படம் நீங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க? மகிழ்லாம் வந்து என்ன ரொம்ப லெத்தாஜிக்கா ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ப்ரோ. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல எனக்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா, பாக்குற ஆடியன்ஸுக்கே ஒருத்த அஜித் மேல பரிதாபம் வந்து யோ ஏந்து அடியா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா பச்சைக்கிளி முத்துச்சரமும் இப்படிதான்டா இருக்கும். அடி வாங்கிட்டே இருப்பான் சரத்குமார், அப்படிதானே இருக்கும்.
ப்ரோ சரத்குமாரும் அஜித்தும் ஒன்னா ப்ரோ, என்ன ப்ரோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த படத்தை எப்படி பாப்ப, அந்த படத்தை எப்படி பாப்ப, இந்த படத்தை எப்படி பாப்பன்னு உனக்கே தெரியாதா ப்ரோ? ப்ரோ பச்சை கிளி முத்துச்சரம் அந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் படம் தானே அது. ப்ரோ இது இல்லீகல் அஃபேர்ன்ற கதை சும்மா பேருக்கு தான் ப்ரோ, கான்செப்டே கம்ப்ளீட்டா வேற ப்ரோ. ஏன் இவனை விட்டா ரேவந்த் இவனை சிந்து சமாளியா தூக்கிட்டு வருவானோ போல. இல்லீகல் அஃபேர் அதுவும் இது ஒண்ணுதானே. இல்ல இல்லீகல் அஃபேர் சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் சீக்வென்ஸ், மத்த நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற சீக்வென்ஸ் தான் ஓடிட்டு அந்த மாதிரி ஏதாவது சீன் இருக்கா நாம பேசுற மாதிரி? அந்த மாதிரி எந்த சீனும் இல்லடா ப்ரோ. அவனே மகிழ் ஒரு அஜித் அதை விட ஒருத்தன் இல்ல அந்த டவுட் கரெக்ட். ஏன்னா ஒருத்தன் நம்ம ஸ்பேஸ்லயே ஒருத்தன் டவுசர் கழட்டிட்டு உள்ள போலாம்னு நினைச்சிட்டு இருந்தான், அதுலயே மண்ணள்ளி போட்டாங்க உட்காந்து. பிரேக் டவுன்ல எல்லாம் இது இல்லடா இல்லீகல் அஃபேர்ல. ஆனா லெரின் உனக்கு அந்த பாட்டு கனெக்ட் ஆகும்டா, தனியே பாட்டு உனக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா நீ தனியா தானே பார்க்க போற. இதெல்லாம் ஒரு காமெடின்னு யாரு தனியே தனியே இல்ல நீங்க சொல்றத பார்த்தா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு குப்பை படத்துக்கலாம் போல இருக்கு. அதுவும் என்ன தெரியுமா ப்ரோ ஆயிடுச்சு இப்போ இந்த ஒல்லியான அஜித்தும் அந்த படம் ஷூட்டிங் அஜித்தும் அந்த லவ் சீக்வென்ஸுக்கு நிறைய ஒரு மாதிரி மெஸ்டப்பா இருந்தது. டீஏஜிங் பண்ணிருக்காங்களாடா. அது என்ன ஏஜிங் பண்ணிருக்காங்கன்னே தெரியலடா. இதுதான்டா எல்லா படத்துலயும் நடக்குது. வரலாறுல இருந்து வலிமை வரைக்கும் எல்லா படத்துலயும் இதுதான்டா. குண்டானாச்சும் வருவாரு, ஒல்லியானாச்சும் வருவாரு. ரேவந்த் உன் நண்பன் வந்தால அவன் நண்பனுக்கு என்ன மாதிரி இருக்கான் படம்? நண்பன் எல்லாம் கொத்துருமா கொலையோருமா இப்பதான் ட்ரெயின் ஏத்திருக்கேன் மெட்ரோ. வேது போட்டு அடிக்க போறான் போல இருக்கு. யார் வந்தா சொல்லிட்டான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டான். வீட்டுக்கு போனோடனே அம்மா ஆரம்பிச்சிருந்தா 3 நாள் லீவ் வேற எனக்கு அப்படின்னு சொல்லிருக்கான். சரியா என்னன்னு கேக்குறேன், கடைசியில படம் தேருமா தேராது அவ்வளவுதான். தேராது ப்ரோ, அவ்வளவுதான். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த நாளைக்கு பெருசா பிக்கப் ஆகாது, சாட்டர்டே சண்டே ஓடும், மண்டேல கம்ப்ளீட்டா வாஷ் அவுட். அப்ப குடும்பத்தான் திரும்பி போடுவாங்க போல இருக்கு அது டீம்ல. இல்ல இந்த படத்தை வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கே மாயாஜால ஷெட்யூல மாத்திட்டான்டா. ஆமா குடும்பஸ்தனா ஒவ்வொரு குடும்பஸ்தனே அப்புறம் இன்னும் 2-3 படம்லாம் 4 ஷோ 3 ஷோ போட்டுட்டான். இல்ல நாளைக்கு வேற ஒரு தெலுங்குல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் மூவியா தான் இருக்கு. தென்றல் ஏதோ ஒண்ணு மாயாஜால கண்டிப்பா போடுவான் ப்ரோ. ஏன்னா மாயாஜால் அந்த சைடு வந்து தெலுங்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஓஎம்ஆர் அந்த ரீஜன்லாம். இப்போ நம்மளுக்கு கோட்டு லியோவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெலுங்கு வெர்ஷன் போட்டதே 2 தியேட்டர் தான், ஒன்னு ஓஎம்ஆர் நாவலூர், இன்னொன்னு மாயாஜால். ஆட்டோக்காரரு டிஎம் பாத்தீங்கன்னா ரிப்ளைவே இல்ல, வண்டி ஓட்டிட்டு இருக்கா பாக்குறான். இது ஆனா என்ன தெரியுமா பெரிய மைனஸ், அந்த ஊர் பாஷையிலே கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அட்லீஸ்ட் பேசுவாங்க இந்த படம் ஃபுல்லா. எந்த ஒரு பாஷையில அந்த அது என்ன அஜர்பைஜான் பாஷையில. ஆமா அஜர்பைஜான் பாஷையிலேயே ஒரு 45 நிமிஷம் கிட்ட பேசுவாங்க. ஒத்தா வெறி ஆகும். அப்ப திருமல ப்ரோ நீங்க இது ஆட்டக்கார ப்ரோ உனக்கு போட்டிருக்க இது டெம்ப்ளேட் எனக்கு தெரிஞ்சு வெறும் தமிழ் தெரிஞ்சவன் போய் படம் பார்த்தானா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா கள்ள தொடர்புன்ற வார்த்தையை கூட அஃபேர்னு சொல்லிதான் இங்கிலீஷ் அதுதான்டா இங்கிலீஷ் கொடுத்துருக்கான். இப்போ வெறும் தமிழ் தெரிஞ்சவன் மட்டும் ஒருத்தன் இப்ப தியேட்டர் போய் பாக்குறான்னு வச்சுக்கேன், அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. வாய்ப்பே இல்ல, பிக்கப்பே எடுக்காது. மாம்ஸ் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்னு ரெடி பண்ணிட்டு போய் தியேட்டர்ல உள்ள போகுது. இல்லடா தண்ணி கேனு இப்ப என் வீட்டுல எல்லாம் கூட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல எல்லாம் என்ன சன் ஆஃப் பிச்சு மதர்ஃபக்கர் எல்லாம் தெரியுமா? அது ஒண்ணு இருக்கு. அந்த வார்த்தைகளே அவ்வளவு வாட்டி வருது. அஃபேர் ஓகே, அஃபேர் கூட ஒருத்த அவங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட ஒண்ணுமே அதுவும் சப்டைட்டில்ஸ் வந்து அந்த அசர்பைசான் பாஷைக்கு தமிழ்ல மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சின்ன சின்னதா சொல்றத பார்த்தா வடிவேல என்னடா வாய போட்டு இந்த படம் பார்க்கணும்னா இந்த படம் பார்க்கணும்னா தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்கடுத்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். இல்ல ஒரு நாளில் இங்கிலீஷ் கத்துறது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்காங்க, வாங்கி படிச்சுட்டு
விஜயகுமார் உனக்கு பிரச்சனை இல்ல விஜயகுமார். புஷ்பால எப்படி 40 நாள் கத்துக்கிட்டாங்களா அந்த மாதிரி கத்துக்கிட்டு பாரு படம். ரேவந்த் இரு அதான் தியேட்டர்ல பாக்குற நமக்கு இப்போ நானும் இப்போ பாக்க போறேன். நமக்கே இப்படி இந்த கஷ்டமா இருக்கா? டெலிகிராம் லிங்க் எடுத்து அதுல ஒண்ணுமே அலெக்ஸோட நிலைமையில யோசிச்சாலே எனக்கு சிரிப்பா இருக்கு. அலெக்ஸ் எல்லாம் வந்தா என்னடா இது வசனமே புரியல, வசனமான முக்கியம், தலைய பாருடா ப்ரோ. நான் சொல்றேன் நான் போன தியேட்டர் வந்து உண்மையாலுமே ஆடியன்ஸ் முரட்டு வைபான ஆடியன்ஸ்ரா, சரியான வைப்பு, அடிச்சு பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு வைபா தான் இருந்தாங்க. சபதிகா பாட்டு முடிஞ்சது அப்ப அமைதியானவனுக்கு தான் படம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா சபதிகா பாட்டு முடிகிற வரைக்கும் கொளுத்துறாங்க தியேட்டர். நம்மளுக்கு எக்ஸாக்டா எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு? நம்மளுக்கு பீஸ்ட் அரபிக் குத்து முடிஞ்சோடனே கம்மன் ஐட்டம் பாருங்க, அந்த மாதிரி ஆக்கி வச்சிட்டா மகிழ். இல்ல ரேவந்த், நீ மார்னிங் சொன்னேன்ல அஜித் சான்ஸ் இங்கிலீஷ் தெரியாதனால என்ன பண்ண போறீங்க, அதுதான் நடக்க போது போல இருக்கு. ஐயோ அத நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. மார்னிங் ஸ்பேஸ்ல சொன்னேன்ல. ஆனா இந்த ரேவந்த் நீ சொல்றபடி பார்த்தா வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியா கேப்டன் ஒருத்தன் வந்துட்டு வேர்ல்டு கப்ல ஸ்டேடியத்தை அமைதியாக்க சைலண்ட்ல கொண்டு போன்னு சொன்னானே, கொண்டு போயிட்டான். அதுதான் நம்மளுக்கு நெல்சா, இவனுங்களுக்கு மகிழ். ஆனா பீச்ல கூட பாத்தீங்கன்னா இந்த ஃபயரிங் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அப்பெல்லாம் நம்ம கத்த முடியும். இதுல அந்த சபதிகா பாட்டு முடிஞ்சோடனே ஒருத்த கத்துறதுக்கு இடமே இல்ல. அஜித் அடி வாங்கும்போது கத்துறாங்க. நம்மளுக்கு எலிவேஷன் சீன் ஒரு 2-3 இருக்கும். படம் எப்படி இருக்கோ இல்லையோ எலிவேஷன் சீன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணு, அதான் சொல்லிட்டு இருக்கான் அவன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதான். ஊம குத்து வாங்குறது உள்ள போய் குத்து வாங்கிட்டு எலிவேஷன் சீன் இல்லைன்னா அஜித் ஃபேனுக்கே அந்த படம் பிடிக்காது. அதான பிரச்சனையே. அவனுக்கு அதே பாத்து ப்ரோ ஃபர்ஸ்ட் ஃபைட் இல்ல ப்ரோ, படம் ஃபுல்லா அஜித் அடிப்பாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அஜித் அடிப்பாங்க. ஆனா வந்து அஜித் திரும்பி எப்ப திரும்ப அடிக்கிறாரு? படம் முடியறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி தான் அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு. அப்ப எலிவேஷன் ஆக மாடா, அப்போ பயங்கரமா அப்படி நாட்டி நரம்பலாம் போட்டு பொத்துக்கிட்டு அது கூட எலிவேஷன் ஆகலண்ணா. எப்படின்னா இல்லண்ணா எல்லாம் அப்படி ஆயிட்டாங்கன்னா டயர்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி வீக் ஆயிட்டாங்க. அதுக்குள்ள ஆடியன்ஸ் டயர்டா செத்து போயிடுவாங்க. புரியுதா? இல்லடா நீ சொல்றது எப்படி? ஆத்விக் ட்வீட் போட்டிருக்கான் பாருங்க, மேல ஷேர் பண்ணிருக்கேன். பிளாக் பஸ்டர் மாமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். கால் மணி நேரத்துல ஒரே நிமிஷம் கரெக்டா அதுதான் ஒரே நிமிஷம் வினோத் நானே சொல்றேன். எந்த சீக்வன்ஸ் ஃபைட் ஆரம்பிச்சீங்க? அந்த கார் சீக்வன்ஸ் தானே, அது எப்ப ஸ்டார்ட் ஆகுது சொல்றா பைத்தியம்? கரெக்டா ஒரே நிமிஷம். அவரு கத்தி எங்க எடுப்பாரு? பேச விடு. இந்த ஓலை புண்டெல்லாம் இங்க வச்சு கூடாது. பேங்க்ல கத்தி எடுப்பாரு. வந்து நான் பார்த்தானா டிக்கெட் வந்துட்டா பாத்துட்டேன். நான் சொல்றேன் பேங்க்ல கத்தி எடுப்பாரு. எடுத்ததுக்கு அப்புறமா ஒருத்த கார்ல உட்கார்ந்து ஒருத்த விஜயகுமார் கத்தி வச்சு கனி சுண்ணி இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, இல்ல நான் எதுவும் தப்பெல்லாம் சண்டை போட வரல. கனி சுண்ணி 6 மணிக்கு படம் போக சொல்லிட்டு ஊரை ஏமாத்திருந்தேன். அது மாதிரி நினைச்சேன் நான். கனி எல்லாம் எனக்கு கனி எல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் சண்டை போட வரல ப்ரோ. அவர் சொன்னாரு படத்துல அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாயா இந்த படத்துல பார்த்துட்டு படம் போவாங்க. அஜித் ரசிகர் எல்லாருமே பார்த்தாங்க. விஜய் தவிர அஜித் ரசிகர் எல்லாருமே பார்த்தாங்க. வாழாத வினோத் நான் சொல்றது இல்லையா? சொல்றான். நான் சொல்றது கேளியா? இந்த சைடுல ஒரு பெரிய ஐடி ஒண்ணு அந்த ட்ரோல்னு சொல்லிட்டு அவனே பாராட்டி போட்டுக்கிறேன். அவன் அஜித் கட்சிட்டே இருப்பாயா? சொல்லிட்டேன் வினோத். இப்ப நீ வினோத் வந்து சொன்ன ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. சொல்றது நீ சொல்றீங்க படம் பாத்துட்டேன் முதல்ல. நான் படம் எவனா சொல்லிட்டு போட்டோம். அப்படிதான் பேச முடியும். இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. சொல்றது கேளியா? இன்ட்ரோ சீன் இரு ஏதோ பேசினா பேசுங்க. 2 பேரும் மாத்தி கத்திட்டீங்க. காது வலி. இன்ட்ரோஷன் கிடையாது, மாசின் கிடையாது. இன்ட்ரோல் சீன் அந்த மாசம் இருக்கு. நான் வாய்க்கு வந்து சொல்லிட்டான்.
20 பேட்டி கொடுத்தா 20 சரி பேட்டி ஓகே. ஆனா ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும்னு சொன்ன அதான் வினோத் ஸ்கிரீன் பிளே நல்லா செகண்ட் இருக்கும் ஹாஃப் நல்லா இருந்தது. ஆனா நல்லா இல்லையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா தான் இருக்கு. நானே அதுல சொல்றேன் செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபே நல்லா இல்லடா. சரி ஓகே உன்னோட கருத்து போனா தப்பு சொல்ல ப்ரோ. அவன் எங்களுக்கு சொல்லிதான் உள்ள வந்தோம். அவன் முதல்ல சொல்லிட்டான் படம் இப்படிதான் இருக்கும்னு. அப்போ அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் தான் இந்த படம் எடுத்திருக்காங்களா? அது அப்படி சொல்லி சொல்ல வரல ப்ரோ. நானு ரேவந்த் ப்ரோ நான் சொல்றது ஒன்லி AK ஃபேன்ஸ் அலோவ் போட வேண்டியதானே. நான் சொல்றது என்ன பேச சொல்றியா? 2 நிமிஷம் பேசுறேன். நீ பேசுற ஆனான்னு சொல்லு. நான் சண்டை போட வரல. அவன் முதல்ல எங்களை தயார் பண்ணி தான் அமிச்சான். எதுவுமே சொல்ல அவன் முதல்ல சொல்லிட்டான். எல்லாமே வினோத் ஆர்கானிக்கா சொல்லு. ஆர்கானிக்கா பேசு. உனக்கு உண்மையாலுமே இந்த படம் ரொம்ப ஸ்லோவா இருந்துயா? கத்திட்டு இருக்க வா போலாம். இங்க எதுக்கு தவளம் கத்துற? விஜய் ஃபேன்ஸ் பேசுறாங்க. நமக்கு என்னங்க வேலை? இங்க கேளுங்க வா. சரி ஓகே ப்ரோ நான் கேக்குறேன். நான் சண்டை போட வரல. இப்ப நான் சண்டை போடவே வரலையா நானு? சரி ஓகே நான் சண்டை போட வரல. நான் ஒரு நிமிஷம் இதை இப்ப யாரையாவது நாங்க திட்டினோமா இல்ல அபியூஸ் பண்ணோமா? இல்ல அவர் வந்து என்னமோ வந்து உங்களை வந்து கைய புடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி போறாரு. உங்களை யாராவது நீங்க உங்க ஒப்பீனியன் சண்டை போடலன்னு கிடையாது வினோத். நீ சண்டை போடலன்னு இல்ல, நாங்களுமே சண்டை போடல. நாங்களும் படம் நீ சண்டை போடல ப்ரோன்ட்டு. நாங்களும் என்ன நாங்க படத்தை பத்தி மட்டும் தான் பேசுறோம். நான் பர்சனலா அஜித்தை பத்தி கூட பேசல. உட்கார்ந்து உள்ள அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள உட்கார்ந்து அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாகரிகமா படத்தை பத்தி இன்னும் நான் இந்த படத்துல ஃபேமிலி அபியூஸோட இருக்கு. நான் அதுவும் எடுத்து பேசலாமா? தெரியல ஃபேமிலி அபியூஸ் யார் ஃபேமிலி அபியூஸ் பண்ணிருக்காங்க? ஒரு சீனே இருக்கு. நான் அப்படி கூட நடிகர் தாக்கிருக்காரான்னு கேட்டேன். எனக்கு தெரியல ஏதோ நடிகரை பத்தியே தாக்கல. இல்ல நான் வந்து இந்த படத்திலேயே நிறைய ஃபேமிலி அபியூஸ் எல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் எடுத்து பேசலாம். அதான் ப்ரோ நடிகர் ஏதோ தாக்கிருக்காரான்னு கேட்டேன். சைக்கோ படம் நடிகரை யாரும் நான் ஒரு நிமிஷம் நான் யாருமே வந்து இவர் வந்து இன்னொரு நடிகரை தாக்கி இருக்காருன்னு நான் சொல்லல. நீயா ஏன் அந்த மாதிரி நடிகர் தாக்கி இருக்காருன்னு ப்ரோ மைனஸா பேசிட்டு இருந்தாங்க. நான் தாக்கி இருக்காருன்ற வார்த்தையே சொல்ல. நான் ஃபேமிலி அபியூஸே இருக்குடா உள்ள படத்துல. அத பத்தி பேசலாம். படங்கள் அப்படிதான் ப்ரோ இருக்கும். சைக்கோ படங்கள் அப்படிதான் ப்ரோ இருக்கும். ஆமா அதுல அர்ஜுன் எல்லாமே சைக்கோவா தான் காட்டுறாங்க. அர்ஜுன் என்ன சைக்கோவாடா? சரி வினோத் உங்களுக்கு ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன முதல்ல பேச விடுங்க ப்ரோ. நான் பேசிட்டா 2 நிமிஷம். எங்க கருத்து நீ சொல்ற உனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றா. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1/4 மணி நேரம் ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு. ரொம்ப பெருமை போச்சு. நான் சொல்றது கேள்வி. என்ன பேச முடியா முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேச கீழே கூட போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்து. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. மாசின் இல்ல ஆனா நான் எதிர்பார்த்து தான் போனேன். மகிழ் போயிட்டு ஒரு 10 பேட்டி பார்த்தேன். அவன் சொன்னதுதான் செஞ்சான். சரியா ப்ரோ? சரி 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 ஓகே ஓகே ஓகே. உன் ஒபினியன் முடிஞ்சு சொல்லு. இவனை படம் அவரோட ஒபினியன் சொல்லு. வினோத் ப்ரோ இருக்கட்டும். ஒரே டவுட் தான் வினோத். சரி ப்ரோ ஸ்டார்டிங்ல அஜித் குமாருக்கு ஒரு பிஜிஎம் போட்டாங்கல்ல, கடவுள் அஜித் பிஜிஎம். அது தெரியல ப்ரோ. அது நீங்க ஒருத்தர் ஒரு மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரோ. அது அனுமதி தான் கேட்கணும். அவர் ஏதாவது மைக் கேட்டு யாராவது கேட்டானா அது எப்பறா? இரு எல்லாருமே ஒரே படத்தான போய் பாத்தீங்க. எப்படி நான் சொல்றது நான் எப்படி சொல்ல முடியும்? நானா மியூசிக் போட்டேன். அனுமதி எந்த வச்சு போட்டான்னு தெரியல. அந்த பரோட்டா கடையில மியூசிக் அந்த பரோட்டா கடையில மியூசிக் போட்டேன். அதை வச்சு ஆல்டர் பண்ணி அவங்க 2 பேரும் பேசுங்க. எங்க விஜயகுமார் கீழே அறை கொடுங்க. விஜயகுமார் இல்லையா ஸ்டார்டிங்ல அந்த பிஜிஎம் வரும்போது பாஸ் விடும்போது அஜித்தன் கத்துனானுங்க. அதே பிஜிஎம் அதுதான் ப்ரோ. அது பரோட்டா ப்ரோ மதுரையில கத்திக்கிட்டே இருக்கடா உங்க வீடியோ வேணா ஷேர் பண்ணிட்டேன். மேல வேணா ஷேர் பண்றேன். நான் காஞ்சிபுரம் பாபு தேட்டர்ல பண்ணேன். என் தேட்டர்ல நான் போன தேட்டர்ல ஸ்டார்டிங்ல இருங்க கூடுதல் தகவல் சொல்றேன். உங்க நண்பர் ராம்குமார் எங்க கூட தான் பார்த்தாரு பாபு தேட்டர் காஞ்சிபுரம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன். அதனாலதான் அவர் ட்வீட் போட்டிருக்காரு. விடுங்க ப்ரோ. ஜிபில பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்காரு. பாத்தீங்களா? யாரு ப்ரோ?
ப்ரோ அவர் விஜய் ஃபேன் ப்ரோ ராம்குமார் ப்ரோ போஸ்டிங் அவர்தான் நான் சொல்றத கேளு. அவர் கூட பாத்துதான் சொன்னேன், ஒரே தேட்டர்ல பாத்தியா? நான் ஒரு சீட்டா இருந்தாலும் உட்காந்துயா. அவர் உங்களுக்கு தான் சொம்படிப்பாரு, எங்களுக்கு எப்படியா சொம்படிப்பாரு? போஸ்டிங் கொடுத்துரு உங்களுக்கு சொம்படிப்பாரு. இல்ல அவரு விஜய் ஃபேனு, இல்ல ஒரு அஜித் ஃபேனே போட்டுக்கிறான். அதை நம்ம மேல ஷேர் பண்ணிட்டு போனா வேட்டை எனக்கே பயிர் விட்டாதான் செஞ்சான். நீ வேற அவன் அப்பெல்லாம் பணம் வேட்டை எனக்கே பயிர் விடாதான் இருந்தான். சரியா? வேட்டை நல்லா அடிக்கும் போது இப்பவுமே அதான் போட்டிருக்கான், டீசன்ட் பிலிம் தான் போட்டிருக்கான். ஒன் டைம் வாட்சபிள் இருந்தாலும் பரவாயில்ல. அடிக்கல இப்பவுமே நீ இதை விட்டுருங்க, ஜிபில பாத்துக்கலான்ற டீசெண்டா தான் அவர் போட்டிருக்காரு. அவர் ஒன்னும் ரொம்ப மட்டமான ராம்குமார் இல்ல. ராம்குமார் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓட்டு கிடையாது. அண்ணா அண்ணா வினோத்ண்ணே, நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன்டா. வினோத், நீ வந்து பாபு தியேட்டர் போற, ராம்குமார் வரேன்னப்போ சரண் என்ன புண்டை பேசினா? அது அவங்க போட்டாங்கன்னா நான் ஏதாவது கமெண்ட் போட்டா அவங்க போட்டது நான் பொறுப்பு கிடையாது, அவங்க கிட்ட தான் கேட்கணும். நான் கமெண்ட் ஏதாவது போட்டேன் நீ என்ன கேட்கணும். இப்போ சென்னையில இருந்தா மட்டும் என்ன கிழிச்சிருவீங்களா? ப்ரோ ரேவந்த் ப்ரோ அவங்க போட்டாங்கன்னா நீ அவங்க கிட்ட கேளு. உன் ஃப்ரெண்டு தான், நான் போட்டா நீ என்ன இல்லடா ஃப்ரெண்டு கிட்ட நீ தான் போய் கேட்கணும், நான் கேட்க முடியாது. வேற ப்ரோ நான் என்ன ஃப்ரெண்டுன்னு போய் கேட்கணும்? அடின்ட்டு ஒருத்த தூண்டி என்னடா ஒருத்த வாயில வரல சப்பிட்டு உன்னதானே தூண்ணா உன்னதானே தூண்ணா புண்டா. நீ சென்னையில தானே ஊம்புற, ஒருத்த வந்து பாபு தியேட்டர்ல ஊம்ப வேண்டியதான், கேட்க வேண்டியதானே கேள்வி கேட்டா பதில் சொன்னா பதில் சொன்னா என்ன கேளு. என்னலே பண்றீங்க? கச்சாம்பச்சா கச்சாம்பச்சா ஒண்ணுமே என்னமோ சொல்ல வந்தவன சொல்லியே விடல அவனை. சொல்லுடா இவனை. நான் சாப்பிடல கால டிஃபன், நான் சாப்பிட போறேன். அப்புறமா பேசுறா. இல்ல நீ தயவு செஞ்சு போயிட்டு. ஆமா நீ எங்க சைடுல சாண்டி மாதிரி நீ. சரியா? இந்த வாட்டி ரிவ்யூ சொல்லுவாரா? யாரும் வன்மத்தோட எல்லாம் ரிவ்யூ போடல, உண்மையதான் போட்டுருக்காங்க இந்த வாட்டி. இல்ல நாம படம் பார்க்கல, நான் எதுவும் ரிவ்யூ கொடுக்கல. படம் பார்த்துட்டு நான் சொல்றேன் என்ன மாதிரி. அதுவும் கிடையாது. சரியா? நம்மளும் வேற எதுவும் கேட்கவே சங்கீதாவும் எதனால அஃபேர் அதை ஒரு படமா எடுத்து வச்சு பாருங்கடா. உங்க அம்மாவும் என் கூட தான் இருக்காரா தெவடியா பையா? டேய் உங்க அம்மாவே என் கூட தான் இருக்கா தெவடியா பையா? போய் ஊம்புறான் உங்க அம்மால, சம்பந்தமே ஊம்பிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மால. போய் படத்தை புட்டைய பாரு. அவனை ரிமூவ் பண்ணியாச்சு, விட்டுருங்க. தெவடியா பையா நீ ஊடா புட்ட ஆள விடு. உங்க அம்மா எங்க இருக்கு? என் கூட தான் இருக்கு தெவடியா. இப்ப கூட காலைல என் கூட ஊம்பி விட்டுதான் போச்சு. முடியா டென்ஷன் ஆகாதியா? பட பிளாப்பான வருஷத்துல அப்படிதான் கத்த செய்வானுங்க. இதெல்லாம் வந்து டென்ஷன் ஆகாத. சாலினி எங்க இருக்குன்னு போய் கேளுடா, புட்ட வந்துருவா. விட ஃபேமிலி பேசி சரி என்னடா பண்றீங்க? அவன் ஐடி டிபி பாத்தீங்கடா, டிபி பாத்துட்டு கொடுங்கடா. ப்ரொஃபைல் உள்ள போய் பாத்து கொடுங்கடா. அழுத்தா சரியா வரும். என்ன பண்ணி தொலைறது? சரி இரு ஒரு நிமிஷம் இரு ரேவந்த், நீ பேசிருந்தல அவன்டா, அது என்ன மேட்டர்? ஏதாவது பால் பைட் சரண் ஒண்ணு இல்ல. நேத்து இந்த டாபிக் இது பாபு சினிமாஸ் தான் போறான்ட்டு இவன் சொன்னானே. இவன் அப்போ வந்து வினோத் சொன்னான். அப்போ வந்து வினோத் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணா, ராம்குமாரும் அதே தியேட்டர் தான் வரான் அப்படின்ட்டு. அப்போ வந்து சரண் என்ன சொல்றான்னா, அவனை கூட்டு போய் ஒரு காட்ட வேண்டியதான்டா, பேசுறவனுக்கு எல்லாரையும் அடிங்கடா அப்படின்னா. யாரு? பால் பாயிட்டு சரணா? பால் பாயிட்டு சரண். அவன் உடம்புக்கு அது வெயிட் பண்ணு. நம்ம அவன் பாடி ஷேமிங் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணா, இவன் என்ன தெரியுமா சொல்றான்? நாங்க போன வாட்டி அவன் சின்ன தியேட்டர்ல பார்த்தா, அதனால எதுவும் பெருசா இல்ல. இந்த வாட்டி பெரிய தியேட்டர்ல பாக்குறான், இந்த வாட்டி லைட்டா சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. சரண் நான் சொல்றேன், ஒரு நாள் சரண் கிட்ட கேட்பேன், டே உனக்கு இருக்கிற பாடி ப்ராப்ளம்க்கு நீ இவ்வளவு பேசலாமா நம்ம கேட்டோம்னா அவன் மூஞ்சி எங்க வச்சுப்பான்?
இல்ல சம்பவம் சில விஷயம் பண்ணானுங்க. மூஞ்சி எங்க இருக்கு அத சில சொல்லு. விஷயத்த நம்ம போலீஸ் தான் பேசக்கூடாதுன்னு அவன்கிட்ட அவாய்ட் மூஞ்சி பண்ணிக்கிட்டு எங்கடா இருக்கோம். இருக்கு? ஒத்தா இப்படியே ஒத்தா அவன் அடிக்க போறான் இவன் அடிக்க போறான் தான் கடைசியில ஒத்தா 4 பேர்கிட்ட மெதி வாங்கின மாதிரி தான் இருக்கான் சரணு. காரச்சவுக்கு மீச வச்ச மாதிரி இருந்துகிட்டு அவனுக்கு இந்த வாயெல்லாம் தேவையா? ஏய் இவனை வலைபேசி டீம் அடிக்கும் போலடா அந்த படத்தை. அவன் போடுறான் பாரு, கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுறான்னு போடுறான் அந்த. சரி விடு. இவனு எப்படி இருக்கு விஜயகுமார் கொடுத்த விஷம்? நல்லா வேலை அது செய்யுது. இரு ப்ரோ, நான் உன டீம்ல அமிச்சேன் பாத்தீங்களா இல்லையா ஆட்டோக்காரர் ப்ரோ? பார்த்தேன். நான் இப்போ போடுறேன். தேங்க்ஸ் டு ஓகே தானே? விஜயகுமார், தேங்க்ஸ் டு கர்ணன். கர்ணனே எனக்கு கிவ்அவே பண்றேன்னு சொல்லியிருந்தான். ஆனா அவன் பண்ணாம போனது நல்லதுதான். அதுக்கு காரணமும் விஜயகுமார் தான். அன்னைக்கு சொன்னா நம்ம 5 பேர் போய் கலாய்ப்போன்னு சொன்னா அன்னைக்கு அதை முடிவு பண்ணி அவாய்ட் பண்ணிட்டான். சரி இப்போ ஒருத்தர் 1000 ரூபாயை தோத்துட்டு உட்காந்துருக்கானே அஜித். ஆமா ப்ரோ, 1000 ரூபாய் வாங்கணும். ரேவந்த் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ரேவந்த் ப்ரோ, அதே மாதிரி நேத்து டிவிக்கு நவீன் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு போய் சரண் அந்த மாதிரி தான் பேசுறான். அதான் வாய்ப்புண்ட விட்டுன்னு இருக்கான் தெபடியாப்புல. அவன் இப்ப மட்டும் நான் ஓவர் புண்டியா பேசிருக்கான் படம் ரிலீஸ் அப்போ. அவனுக்கு இருக்கிற லோ பிரஷர்ல ஒரு ஃபிளக்ஸ்ல முத்துக்குமாரனுக்கு ஊம்பணுமா? இல்ல முத்துக்குமாரனுக்கு ஊம்பணுமா? கம்முன்னு இருக்கணும். இல்ல இப்ப டேய் இந்த ரிக்வெஸ்ட் யாரா? ஒரு விஜய் ஃபேன் தானே இருக்கீங்களா? அவன் தர்காரேனே கொடுக்கணுமா இல்ல கொடுக்குமா? யாரு இல்ல நான் கொடுக்குறேன். கொடுப்போம் பாத்துறா பாஜக சிவாவா இருக்க போறான். யாரு அரவிந்த் சூர்யா. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாஜக தர்காரே ஐபோன் இல்ல ப்ரோ, இப்போ இவங்க வந்து பேசுறாங்கல்ல பசங்க ஏகே ஃபேன்ஸ்ல ஓத்த நம்ம சரி அவங்க இருக்கும் போது நம்ம டீசெண்டா பேசணும்னு எப்பவுமே அது அந்த கண்ணியத்தோட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தாய்லி நேத்து உட்கார்ந்து ஒத்த அந்த புள்ள இந்த புள்ளன்னு பேசின்னு இருக்கான். இவன் யார் புள்ளன்னு நம்ம கேட்டோம்னா அவன் மூஞ்சி எங்க வச்சுப்பான்? யாரு? சரண் தேவடியாமன் தான். ரேம்ப் ஒரு நாள் திட்டினான்னு சொல்லி ஸ்பேஸுக்கு ட்விட்டர் ஒரு வாரம் வராம இருந்தான். அன்னைக்கு இவனுங்க நீ ஸ்பேஸ்ல இருக்க கீழே ஒரு ட்ரோல் ஒண்ணு வந்தது சரண், நீ மேல ஷேர் பண்ணக்கு நீ சொல்ல அதெல்லாம் பண்ணாத தப்புன்ற. நான் போட்டோ எல்லாம் நான் சொல்றது உனக்கு புரியுதாடா? அவன் போட்டோ எல்லாம் போடுறது தப்புடா. அதெல்லாம் ஒருத்த நம்ம ஜஸ்டிஃபையே பண்ண முடியாதுடா தம்பி. ரேவந்த் அதுக்கும் தப்புன்னா அடுத்தவன் ஜாதியை பத்தி கேட்கிறோம், அதை விட கேவலமான தப்பு அவன் பண்றது. அப்படின்னா போட்டோ விட ரொம்ப அவ்வளவு விஷமாவோட இருக்கா? ஜாதியை பத்தி எல்லாம் பேசிட்டு இல்ல ஜாதி பத்தி எல்லாம் பேசல. தனியா மாட்டினானே இந்த தேவடியாமான அவன் நம்ம ஜாதி அரசியல் பண்றோம்னு சொல்லிட்டு தளபதியோட வெட்டிங் கார்டு எல்லாம் போட்டு ஒரு ஜாதி மாதிரி தான் பேசிட்டு இருந்தான். ஜாதி பத்தி நிறைய பேசுவாங்க. அவன் வாயிலே ஓக்கணும் புட்டாவான் வாய்.